ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதிவேகமா வந்த ஒரு கார் மோதி ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அந்த வயித்துல இருந்த நிறை மாத சிசுவும் நடு ரோட்ல தூக்கி வீசப்பட்டு 2 பேருமே துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த விபத்தை ஏற்படுத்தின கார் டிரைவரை கைது செய்யாம அவனை தப்பிக்க வச்சு தன்னோட கடமையை முடிச்சிருக்கு தமிழக காவல்துறை. ஏன்னா ஆளுங்கட்சியான திமுக கொடி அந்த கார்ல கட்டி இருந்திருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த நபர் திமுக பிரமுகர் அப்படிங்கறதால வேற எந்த கேள்வியும் கேட்காம அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. நல்லபடியா நல்ல வேலையா இந்த விஷயம் அப்படிங்கிறது பாலிமர் செய்தி சேனலுக்கு தெரிய வந்ததால அதன் பிறகு இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நடவடிக்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன நடந்துச்சு, யார் இந்த கர்ப்பிணி பெண், எதனால இறந்து போனா, அந்த கார்ல வந்த திமுக பிரமுகர் யாரு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வெல்கம் டு வெங்கிரத்னம் கிரைம் ஸ்டோரி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்துல இருக்கிற மோச்சேரி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் வாசுதேவன். இவரோட மனைவி மோனிகா. மோனிகா நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இது அவருக்கு தலைப்பிரசவம். மனைவிய வழக்கம் போல செக்கப்புக்காக இவரு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அங்க செக்கப் எல்லாம் முடிஞ்சு இவருக்கு பிரசவ தேதி அப்படிங்கிறதும் குறித்து கொடுக்கப்பட்டு அந்த தேதியில வந்தா போதும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. பல கனவுகள், திருமணமான ஒவ்வொரு தம்பதிகளுக்குமே தங்களோட குழந்தைய அள்ளி தூக்க போற அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவை சுமந்துகிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தன்னோட கர்ப்பிணி மனைவி மோனிகாவோட ரோட்டை விட்டு ஓரமா சாலை விதிகளை மதிச்சு ரொம்ப பொறுமையா வண்டி ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு வாசுதேவன். அதே நேரத்துல பின்னால ஒரு நீல நிற XL6 ரக கார் வந்திருக்கு. TN 65 BA 2424 அப்படிங்கிற நம்பர் கொண்ட காரு. இந்த காரு ரொம்ப அதிவேகமா போயிருந்திருக்கு. தாறுமாறாவும் ஓட்டப்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாம ரோட்டோரத்துல போயிட்டு இருந்த அந்த தம்பதியினரை அடிச்சு தூக்கி வேகமா சாலையை விட்டு தூரமா தூக்கி போட்டிருக்காங்க. மோதின வேகத்துல அந்த பைக் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விபத்து நடந்திருக்கும் பாருங்க. இந்த விபத்துல வாசுதேவன் படுகாயம் அடைஞ்சிட்டாரு. ஆனா மோனிகா அந்த இடத்திலேயே தன்னோட வயிற்றுல இருக்கிற இந்த பூமியவே பார்க்காத சிசுவோட இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே பின்னாடி வந்த ஒரு கார் டிரைவரால இத்தனையும் தெரிய வந்தது. விபத்தை ஏற்படுத்திட்டு இந்த கார் நிக்காம போயிருந்திருக்கு. ஆனா பின்னாடி வந்த கார்ல வந்த ஒரு நபர் அந்த காரை துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிருக்காரு. இவ்வளவு தெனாவெட்டா வண்டி ஓட்டிட்டு போறான், இவ்வளவு வேகமா போய் அனாவசியமா ஒரு உயிரை பறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு போய் அந்த காரை மறிச்சு அந்த கார்ல இருந்தவனை இறக்கி விட்டு மறுபடி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பின்னாடி விரட்டிக்கிட்டு போன கார்ல இருக்கிற டேஷ்போர்டு கேமராவில அவன் எவ்வளவு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு வந்து விபத்தை ஏற்படுத்தினா, எவ்வளவு வேகமா ஓட்டினா அப்படிங்கிற எல்லா காட்சிகளும் பதிவாயிருக்கு. சரி, அவரை காவல் நிலையத்துல ஒப்படைச்சாச்சு. தம்பதிகளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா படுகாயம் அடைந்த வாசுதேவன் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலைமையில ஓரளவுக்கு பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த கர்ப்பிணி பெண் மோனிகாவும் அவரோட வயிற்றுல இருந்த சிசுவும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. என்ன இது சாதாரண விபத்து தானே, எங்கெங்கயோ நடக்குது, இதெல்லாம் ஒரு கிரைமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கு பிறகு நடந்த கொடூரம் அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சம். இந்த விபத்து சம்பந்தமா விசாரணை செய்யறதுக்காக பாலிமர் செய்தியாளர் வேல்ராஜ் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட கார்ல திமுக கொடி கட்டி இருந்தது, ஏன் அந்த கார் ஓட்டினவன நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா காவல் ஆய்வாளர் அந்த கார்ல திமுக கொடி எல்லாம் கட்டவே இல்லை, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, அவன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் பண்ணவே இல்லை, இவ்வளவு விவரங்களை பேசுறாரு. இல்ல இல்ல எங்க கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு, அந்த கார்ல திமுக கொடி இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்ன பிறகு இல்ல எஸ்ஐ தான் விசாரிச்சாரு, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர் யாரு என்ன ஏது எந்த தகவலும் சொல்லாம கட் பண்ணிட்டு அதன் பிறகு போன் பண்ண பிறகு இல்ல இல்ல கார்ல கொடி இருந்துச்சு, தினம் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, இதெல்லாம் சகஜங்க, நாங்க என்ன டிவைடரா வைக்க முடியும் ஹைவேஸ்ல அப்படின்னு பொறுப்பு இல்லாம ஒரு பதில் அப்படிங்கறதையும் சொன்னாரு. கொடுமையோட உச்சம் என்னன்னா, விபத்தை ஏற்படுத்தியவன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்த இன்ஜினியரான விக்னேஷ் அப்படிங்கிறவன். இவனோட மனைவி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் இருக்காங்க.
திமுக பிரமுகரா இந்த விக்னேஷ் இருந்திருக்கான். அதனாலதான் கார்ல திமுக கொடி இருந்திருக்கு. இதனால திட்டமிட்டு அவனை தப்பிக்க வச்சாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த இடத்துல எழாம இருக்க முடியல. சாதாரணமா ஒரு சின்ன விபத்து அப்படின்னாலே ஓட்டுநரை பிடிச்சி கைது செஞ்சு விசாரணை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இங்க ஒரு உயிர் பறிப்பு இருக்கு, அதுவும் ஒரு கர்ப்பிணியோட உயிர் பறிப்பு இருக்கு. கொடூரத்தோட உச்சம். அவங்க சாலை விதியை கடைபிடிச்சு ஓரமா தான் போயிட்டு இருந்தாங்க. இவன் தாறுமாறா வண்டியை ஓட்டியிருக்கான். ஆனா காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தூக்கு கலக்கத்துல விட்டுட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த விக்னேஷ்ங்கிற நபர் குடிக்கல அப்படின்னு சொல்றாரு. குடிக்கல அப்படின்னா எப்படி அதை நீங்க முறைப்படுத்தி தகவலை தெரிவிக்க முடியும்? சம்பந்தப்பட்டவனும் ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. குடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துல உடம்புல இருக்கிற பிளட்ல இருந்தே போயிடும். அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அவன் குடிச்சிட்டு கார் ஓட்டி இருந்தாலும் அவனை திமுக கொடி கட்டியிருக்கு அப்படிங்கறதால தப்பிக்க வைக்கிற வேலை நடந்திருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் இந்த இடத்துல நம்மளால இயல்பா இயலாம இருக்க முடியல. அப்ப தப்பு செய்யறதுக்கு ஆளுங்கட்சியோட கொடி அப்படிங்கிறது ஒரு அடையாளமா. ஏற்கனவே சென்னையில ஈசிஆர் ரோட்ல நடுராத்திரியில இளம்பெண்களை கார்ல திமுக கொடியை கட்டிக்கிட்டு துரத்தின ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய நடவடிக்கை எடுக்கப்படாமலே எல்லாரும் பெயில்ல வந்தாங்க. அதே மாதிரி இங்க திமுக கொடி கட்டிய ஒரு கார் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை செஞ்சிருக்கு. அதை ஓட்டியவன் ரொம்ப சுலபமா தப்பிச்சு போறான் அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் சமமானது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காவல்துறை உங்கள் நண்பன். எஸ், பல அதிகாரிகள் நண்பர்களாவே இருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரர்களோட சாமானியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்காரர்களோட நண்பனாவும் சாமானியர்களுக்கு யமனாவும் மாறிடுறாங்க. அதுதான் இந்த விவகாரத்திலையும் நடந்திருக்கு. இன்னமும் சொல்றேன், சாலையோரத்துல தம்பதிகள் எத்தனையோ பேர் குழந்தைகள் வயதானவர்கள்னு போவாங்க. ஆனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, அதிவேகமா வண்டி ஓட்டுறது அப்படிங்கறதால இப்படி அப்பாவி உயிர்கள் பழி போகிறத தடுக்கவே முடியல. எவ்வளவுதான் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்தாலும் கூட இந்த பொறுப்பற்ற அதிவேக வாகன ஓட்டிகள், குடிகார வாகன ஓட்டிகளை கடவுளா பார்த்துதான் திருத்தணும்.